15வது பாசுரம் வரைக்கும் 6வது பாசுரம் தொடங்கி 10 பெண் பிள்ளைகளை எழுப்பியாச்சு. ஆனால் அவளின் குறிக்கோள் என்ன? பெருமாளை அடைய வேண்டும். நேரம் நடந்து போறா. 16வது பாசுரத்தில் தான் ஆரம்பிக்கிறா. நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று. இப்போது ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது சாதாரண வீடுன்னு வச்சுட்டா அது டபக்குன்னு உள்ளே போயிடலாம். பெரிய ஆள்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அவளுக்கு வெளில 2-4 செக்யூரிட்டி இருப்பா. அதுக்கும் வெளில ஒரு 4-5 செக்யூரிட்டி இருப்பா. கண்ணன் சாதாரணப்பட்டவனா? உலகமேத்தும் தென்னானாய் வளவானான்னு சொல்கிறார் ஆழ்வார். இன்னொரு இடத்துல சொல்கிற ஆண்டாளே, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை, இத்தனை யானையாம் பகவான். அப்பேற்பட்டவனின் வீடு எப்படி இருக்கும்? அதனால் முதல்ல காவலாளி, ஒரு காவலாளி வாசலில் நிற்கிறார், இன்னொருத்தர் உள்ள கதவு தோரணத்துக்கிட்ட நிற்கிறார். நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அவனின் வீடு. ஏன்னா இப்போ ஆண்டாள் நினைக்கிறதே எப்படி? ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரமே ஆயர்பாடி, அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளே ஆய்ப்பெண்கள், அவளும் ஆய்ப்பெண்களின் கூட்டத்தில் ஒருவள். அங்கு இருக்கக்கூடிய வடபத்ரசாயி வடபெருங்கோயிலுடையானின் ஆஸ்தானமே நந்தகோபாலனின் வீடு. அதில் இருக்கக்கூடிய வடபத்ரசாயியான பகவானே கண்ணன். இதுதான் அவளுடைய மெயின் கருத்தே. அதனால் இப்போ வீட்டு வாசல், அதாவது கோயில் வாசல் வரைக்கும் போயிடுறா. நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அப்பேற்பட்ட நந்தகோபாலனின் வீடின் கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. இங்கேருந்து கொஞ்சம் ஆண்டாள் பார்த்துருக்கா போல இருக்கு. அங்கே கொஞ்சம் படிகள்லாம் இருக்குது. ஆஹா, அங்கே தோரணவாயில் காப்பானே. ஏன்னா எப்போவுமே நிந்திக்கக்கூடாது, யாரின் தொழிலையும் நிந்திக்கக்கூடாது. எல்லாரும் வசத்தியாக தான் இருக்கணும்னா உலகத்தில் எல்லாம் ராஜாவாக தான் இருக்கணும். ராஜான்னு இருந்தால் பிரஜான்னு இருக்க வேண்டியதுதான், சுவாமின்னு இருந்தால் தாசன்னு இருக்க வேண்டியதுதான். எந்த ஒரு தொழிலுமே நாம் மட்டத்தட்டக்கூடாது. அதனால் ஆண்டாள் என்ன ஒரு கருத்தை சொல்கிறா பாருங்கோ. இவன் காவலாளியாய் இருப்பதனால் என்ன? அவனுக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவன் தொழிலை பார்க்கிறான். நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே. மணிக்கதவம் சாதாரண கதவாது, பெருமாளுக்கு கதவாச்சே. நல்ல மணிக்கதவம், ரொம்ப அழகா மணிகள்லாம் தொங்கறதான் அந்த கதவுல. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ உமக்கு வந்திருக்கிறதோ சிறுமிகள், அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்னேந்தான்கிற ஆண்டாள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. மாயன்னு சொல்றா. மாயன்னு பின்னாடியும் சொல்லுவோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீன்னு. மாயன் 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 என்ற அர்த்தம் என்ன? மாயன்னா என்ன? மாயாங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. நன்னா பாருங்க, கவனிங்கோ. மாயாங்கிறது இந்த பிரகிருதி, இந்த உலகம். எதை காட்டி பகவான் நம்மை மோகிக்க வைக்கிறானோ அது மாயா, அதற்கு பிரகிருத்தின்னு பேர். இதை எங்கே கொண்டு வந்தா ஆண்டாள் அப்படின்னு சொன்னால், ஆண்டாளான ஸ்ரீதேவி பூதேவியை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் சதுஸ்லோகி. அங்கே ஆள வந்தார் சொல்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினிங்கிறார். யவனிகா திரையாயிருப்பது மாயைன்னு சொல்கிறார். அதனால் பிரகிருதி, இந்த உலகத்தில் நம்ம உலகத்தை காட்டி மயக்க வைக்கிறார் பாருங்க பகவான், அது ஒரு மாயை. இன்னொரு முக்கியமான மாயை மாயன் சப்தத்தை வச்சு வந்தது. பகவான் ஒரு மாயன் சொல்லுவோம், மகா மாயாவியாவன் அப்படின்னு. மாயன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமோ? அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டித்தங்களோடு கூடியவன் பகவான். ஏன்னா பகல்ல சூரியன் இருக்கும், இரவுல நிலா இருக்கும். அதுவும் அமாவாசை வந்து கொடுத்தானா அதுவும் இருக்காது. பகல்ல சூரியன் நிச்சயமா இருக்கும். ஆனா பகலை இரவாக்கினவன் ஒருவன், அவன் கண்ணன். அதனால அவன் மாயன். எல்லாரும் என்ன பண்ணுவா? மலை மேலே ஏறி போவா. இவன் என்ன பண்ணிட்டான்? மலையே தூக்கிவிட்டானோ. அதனால அத்தியாச்சரியமான லீலை பண்ணினான் மாயன். எல்லாரும் என்ன பண்ணுவா? பாம்பை கண்டா, பாம்புன்னு சொன்னாலே படையே நடுங்கும்னு சொல்லுவா. ஒரு படை ஒரு பாம்பை கண்டா நடுங்கிறது. கடுமையான விஷத்தோடு கூடியவன் காளிங்கன். காளிங்கனான காளியன் மீது பயப்படாமல் அவன் மேல நர்த்தனம் புரிந்தான் கண்ணன் மாயன். சின்ன குழந்தை மேலே சகடத்தை அந்த கார்ட்டை போட்டு இடின்னு அடித்தா அந்த குழந்தை சுத்து போயிடும். ஆனால் இந்த குழந்தை இப்படி காலை வச்சு வீல் அழறது. வீலோடு கூடிய அந்த சகடாசுரனை அப்படியே ஒரு துவம்சமாகிடுத்து. அவன் மாயன். காற்று வந்தால் எத்தனையோ தேசங்களில் பார்க்குறோமே, டொர்னோடோலாம் வந்தால் வீடே பறக்கிறது சுவாமி. இங்கே சின்ன குழந்தை திருநாவர்த்தன் அசுரன் வந்தான்,
பார்த்தான் அசுரன். அந்த அசுரனையே நிலைக்கொலையை செய்து விட்டான் கண்ணன் மாயன். முதல்ல ஒத்தி பால் கொடுக்கணும்னு வரா. குழந்தைக்கு அதிகமான பசி. முதல்ல முலை மேலே இருக்கக்கூடிய விஷத்தை கக்கித்து நன்னா இழுத்துது உள்ள முலைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பால் இழுத்துது. ரொம்ப பசி ஜாஸ்தி. பசினால கொஞ்சம் ஜாஸ்தி இழுத்துடுத்து. பக்கத்தில் இருந்த ஜீவாத்மாவும் சேர்ந்து வந்துடுத்துன்னு தேசிகன். ஆம்நாயகந்தருதித ஸ்புரிதாதரோஷ்டம் மாஸ்லா விலேக்ஷண மனுக்ஷத மந்தஹாசம் கோபால டிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யாஹா பிராணஸ்ய நந்தனமவைமி பரம்புமாம் சம்னர். அதனால அந்த ஆத்மாவையும் சேர்த்து இழுத்துடுத்து. அத்தியாச்சரியமான லீலை. பொதுவாக ஒருவன் ஒரு விஷயத்தை படிச்சான்னு வச்சுக்கோங்க. அதாவது மான் புல் சாப்பிடுவதாக நான் பார்க்கிறேன், அதையே நினச்சி நான் செத்து போகிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஜென்மத்தில் நானும் புல்லை சாப்பிடுவேன். ஏன்னா தத்கிரது நியாயம்னு பேர். அதை பார்த்தா அதுவாகவே ஆயிடுவோம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும் ஒரு விஷயம் தேசிகன் சொல்கிறார். என்னன்னா, கண்ணன் பூத்தனையிடத்தில் பால் கொடுத்ததை நினைத்தால் நாம் மற்றொருவளின் இடத்தில் பால் குடிக்க வேண்டாமா? அவகிட்ட பால் குடிக்கிறதா நினைச்சுண்டா தத்கிரது நியாயப்படி நாமும் இன்னொருத்தர்கிட்ட பால் குடிக்கணுமோன்னோ. ஆனால் அவர் பால் குடிச்சதை நினைச்சா நாம இன்னொருத்தர்கிட்ட பால் குடிக்க வேண்டிய அவசியம் வராதான். இன்னொருத்தர்கிட்ட பால் குடிக்க வேண்டிய அவசியம்ங்கிறது என்னென்னா, புனர்ஜென்மம் இருக்காதான். மோட்சம் கிடைச்சிடுமா பகவான் பால் குடிச்சதை நினைச்சா? எதுக்கு சொல்ல வந்தேன்? சாதாரண உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம், ஆனால் பகவான் செய்ததோ அத்தியாச்சரியமான விஷயங்கள். நம்மெல்லாம் சாதாரணப்பட்டவர்கள், மனிதர்கள். அவனும் அத்தியாச்சரியமான லீலையோடு கூடியவன் மாயன். இதற்கு இன்னொரு சான்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யுத்தம்னு நடக்கிறது. கௌரவாள் ஒரு பக்கம் 11 அக்ஷௌகிணி சைன்யத்தோடு வந்து நிற்கிறா. பாண்டவாள் 7 அக்ஷௌகிணி சைன்யத்தோடு வந்து நிற்கிறா. லட்சக்கணக்கான படை வீரர்கள், லட்சக்கணக்கான ஆணைகள், லட்சக்கணக்கான குதிரைகள், எவ்வளவோ ரதங்கள், எவ்வளவோ ஆயுதங்கள் 2 பக்கமும் திரண்டு இருக்கு. இவர் ஜாலியாக உட்காந்துன்னு முதல் நாள் யுத்தத்தில் உட்காந்து தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே மத்தப் பரதரம் நன்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சயன்னு 700 ஸ்லோகங்கள் பொறுமையாக உட்காந்து கீதையை சொல்கிறார். மற்ற பக்கத்துலேயும் உட்காந்து எல்லாரும் கம்முன்னு இருந்தா பாருங்க. 700 ஸ்லோகங்கள் அர்த்தமே இப்போ நம்ம அர்த்தத்தோடு கேட்டாலும் புரியறதில்ல. அர்ஜுனன் அர்த்தம் கேட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அவனுக்கு தெரியும் மொழி. அதனால் 700 ஸ்லோகங்கள் சொல்கிறதுக்கு 1 மணி நேரமாவது ஆயிருக்குமா? அந்த 1 மணி நேரம் யுத்த களத்தில் தைரியமாக பொறுமையாக உட்காந்து கண்ணன் சொன்னான்னா அவன் மாயனா இல்லாமல் வேற யாரா இருப்பான்? அதனால் மாயன் மணிவண்ணன் நென்னலையே வாய் நின்றார், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான். எதுக்கு வந்திருக்கோம்? அவனை எழுப்புவதற்காக, அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்திருக்கிறோம். என்ன பாட வேண்டாம்? கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனைவிர் உள்ளகன்றது காலையம் பொழுதாயின்னு பாட வேண்டாவோ? அதனால் அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்தோம். ஆனால் வாயால் முன்னம் அப்பேற்பட்ட நாயகனே, அப்பேற்பட்ட கோவில் காப்பாலே நீ வந்து கதவை தர. இன்னைக்கும் காலங்கார்த்தால நிறைய இல்லங்களில் ஷாலக்கிராம திருவாராதனம் செய்வதுண்டு. பகவானை வழிபடுவதே ஷாலக்கிராம மூர்த்தியாய்தான். வழிபடும் தோரணத்தில் செய்பவர்களுக்கு தெரியும், செய்யாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படின்னா இப்படி சொல்லி அந்த துவாரபாலகால தான் முதல்ல எழுப்புவா. சண்டனோ பிரச்சண்டனோ அல்லது விஜயனோ ஜெயனோ யாராக இருந்தாலும் அவளை எழுப்பணும். பர்மிஷன் எப்பவுமே இந்த அகங்காரத்தால் வரக்கூடாது. இப்படித்தான் வழின்னு சொன்னால் அப்படித்தான் போயாக வேண்டும். அதனால் இப்போ நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஒரு மனிதர் வராருன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, எத்தனை செக்யூரிட்டி போடுறா. ஆனால் இந்த பக்கம் ஒரு செக்யூரிட்டி, அந்த பக்கம் ஒரு செக்யூரிட்டி. அதே மாதிரி கண்ணன் உலகமேத்தும் தென்னான், அப்பேற்பட்டவனுக்கு செக்யூரிட்டி தான் இவா. அதனால் ஆண்டாள் போகும்போதே மரியாதையாக அவா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகிறா. எப்போவுமே ஒரு விதிமுறை, ஒரு முறையோடு நடந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த இடங்களில் நமக்கு தடைகள் வராது. அதனால் ஆண்டாள் இங்கே சொல்லும்போதே நாயகனாய் நின்ற நந்தகோபன் சொல்லும்போதே நந்தகோபன் ஆரம்பிக்கும் போது ஆண்டாள் என்ன பண்ணிவிடுறா? நாயகனாய் நின்ற நந்தகோபன்கிறா. மாமனார் வரப்போகிறார், அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? நாயகனாய் நின்ற நந்தகோபன்கிறார். ஆனால் அதை விட ஒரு அர்த்தம் என்னன்னு சொல்கிறாருன்னு நன்னா இது கொஞ்சம் நம்ம அதை உன்னிப்பாக பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். நந்தகோபன் என்பவர் சாதாரணப்பட்டவர். ஆனால் அவருக்கு பெருமை என்னன்னா, கண்ணனை பிள்ளையாக இருந்து விட்டார். அந்த கண்ணன் பிள்ளையாக இருந்தபடியால் அப்பாவுக்கு பெருமை. எப்போவுமே பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவா.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நந்தகோபனுக்கு இன்னொரு பெரிய குணம் ஒன்று உண்டு. என்னென்னா, தன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தில் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்கிற ஆண்டாள் நல்லா வேலை தீட்டி வச்சுப்பாரான். யாராவது கண்ணனை ஏதாவது சொல்லட்டும், பிச்சு போடுறேன் பிச்சுன்னு. அப்படின்னா கண்ணன் மீது, பிள்ளை மீது எத்துணை ஒரு பாசம் இருந்திருக்கும். அப்பேற்பட்டவனே, என் நாயகனான கண்ணன் மீது நீ அன்பு வச்சதால் நந்தகோபா, நீயும் நாயகனே, நாயகனா நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு இந்த பாசுரத்தில் சொல்றா. அதனால என்னைக்குமே நம்ம சம்பிரதாயம், நம்ம துவாரபாலகாளுக்கு மரியாதை கொடுத்துட்டு, தோரணவாசலை காப்பாற்றுறவாளுக்கு அந்த மரியாதை கொடுத்துட்டு உள்ள போய் யசோதையும் நந்தகோபனையும் எழுப்புவது தான். அவள் எப்படி எழுப்புவாங்கிறது அடுத்த பாசுரத்தில் தான் தெரியும். நன்றி.